வணக்கம் நண்பா. நாம் இந்த வீடியோவில் ஜெனரல் கவர்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா 1124 வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டபிள் அப்படிலாம் டிரைவர் போஸ்ட்டுக்காக வந்திருக்கு. இதை அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் வேணும், ஏஜ் லிமிட்டு, என்னென்ன கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஜாபோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா CISF ரெக்யர்மெண்ட் 2025 சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த CISF ஜாப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 டைப்பாக பிரித்து கொடுக்குறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டபிள் அப்படி இல்லைனா டிரைவருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 845 வேகன்சி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்த ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டபிள் அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா டிரைவர் அப்படி இல்லைனா பம்பு ஆப்ரேட்டர்னு சொல்லி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. டிரைவர் பயர் சர்வீஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 279 வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 1124 வேகன்சி சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். இதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் வேணும்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் வாங்க. குவாலிஃபிகேஷன் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனா அதுக்கு ஈக்குவலாக படிச்சிருந்தா இதுக்கு இந்த ஜாபுக்கு எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டிரைவிங் லைசன்ஸ் கேட்டிருக்காங்க. என்ன டிரைவிங் லைசன்ஸ் பார்த்தீங்கன்னா ஹெவி மோட்டார் வெஹிக்கிள் கேட்டிருக்காங்க. அப்படி இல்லைனா டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லைசன்ஸ் இருக்கணும். லைட் மோட்டார் வெஹிக்கிள் அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா மோட்டார் சைக்கிள் வித்து கீர்னு சொல்லி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இந்த லைசன்ஸ்லாம் இருந்தால் இந்த ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் மேல் கேண்டிடேட்டாக இருக்கணும், ஃபீமேல் நாட் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி மேல் ஜாப் தான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்தியன் சிட்டிசனாக இருக்குன்னு நீங்கள் சொல்லியிருக்காங்க. அதர் கண்ட்ரி இந்த மாதிரி இருந்தீங்களா நாட் எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. ஒன்லி வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் சிட்டிசன்ஸ் ஒன்லின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 டைப்பாக போஸ்டிங்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 21லேருந்து 27 இயர்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கண்டிப்பாக இருக்குது. 27 இயர்ஸுக்கு மேலே போனவங்களும் பயப்பட தேவையில்ல. ஏஜ் ரிலாக்ஸேஷன் நம்ம பார்க்கலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷன் SC ST கேட்டகரிக்கு 5 இயர்ஸும், OBC கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. எக்ஸர்வீஸ்மேன் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு சம்பளம் நம்ம பார்க்கலாம். சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 டைப்பாக போஸ்டிங்குமே வந்து 21,700லேருந்து 69,100 வரைக்கும் சொல்லி லெவல் 3ல் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. டிலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 21,700 சம்பளங்கிறது இது நல்ல பெனிஃபிட்டான ஒன்று. ப்ளஸ் இதில் அதான் அலவன்ஸ் இதெல்லாம் இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா சேலரி உங்களுக்கு ஹை லெவலில் வரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஜாப் வந்து உங்களுக்கு லைஃபே செட்டில் ஆகிடும். அதனால் இந்த ஜாப் மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணுங்கள். குவாலிஃபிகேஷன் 10th தான் கேட்டிருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெவி லைசன்ஸ்லாம் இருக்காது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருப்பாங்க. அதனால் நீங்களும் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஜாப் கிடைக்கும். இந்த ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி செலெக்ஷன் ப்ராசஸ் வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரேட் டெஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ரிட்டன் எக்ஸாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் கண்டிப்பாக மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதிகமாக அப்ளிகேஷன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் எப்படி வைக்கிறாங்களோ CISF அவங்க வந்து பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எப்படி முடிவு பண்ணுறாங்களோ அதுதான் ஃபைனல். இது அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா SC ST கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதர் கேட்டகரி ER EWS OBC கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 100 ரூபா சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப்க்கு வந்து பார்த்திங்களா ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும், ஆஃப்லைன் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. பேமெண்ட் அதே மாதிரி தான் ஆன்லைனில் பே பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அதில் போய் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள். படித்ததுக்கு அப்புறம் அதுக்கு மேலே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அடுத்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி நீங்கள் உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸு, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸு இதெல்லாம் கேட்க நீங்கள் கொடுத்துட்டு உங்களுடைய ஃபோட்டோ சிக்னேச்சர் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்லோட் பண்ணுறதுக்கு ஃபைனலாக ஃபீஸ் இருந்தால் பே பண்ணுங்கள், இல்லைனா விட்டுருங்க. சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணுங்கள். ஏன்னா மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னா அடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ண முடியாது. இதுக்கு இம்பார்ட்டன்ட் டேட் கொடுத்துருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டேட் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் டேட் பார்த்திங்கன்னா 3/2/2025 சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 4/3/2025 சொல்லியிருக்காங்க. அதனால் உடனே அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா லாஸ்ட் டைமில் அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு சர்வர் ப்ராப்ளம் இந்த மாதிரி வரும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா உடனே அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கேன். லிங்க் வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவேட் ஆகிடுச்சு. அதனால் நீங்கள் தாராளமாக எல்லாமே அப்ளை பண்ணலாம். அப்ளிகேஷனை எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே மாதிரி இது மாதிரி பயனுள்ள தகவல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. உங்களுக்கே தெரியும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துக்கிறீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இதோட பெஸ்ட்டு ஜாபாக உங்களுக்கு வரப்போகுது. சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க நண்பா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.